الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பான இன்றைய தராவி தொழுகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக்கி தந்து இதனுடைய முழுமையான நன்மையை நமக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த ரமலான் மாதத்திலே சிறப்பான சில நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றார். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய நப்சு சைத்தானத்தான் மூடிடுவானே, சைத்தானை விளங்கிட்டுருவான். நம்முடைய நப்சு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அருளை பெற, அல்லாஹ்வுடைய நியாமத்தை அடைய அதற்கு பல தடைகளாக இருக்கிறார். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அங்கீகரிக்கிறான். அந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் நம்முடைய மஃபிரத்துக்காக. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதையே விரும்பக்கூடியவன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே அந்த நேரத்தில் பரபரப்பான அந்த நேரத்தில் நம்முடைய அறுசுவையான உணவுகளை உட்கொள்வதிலேயே நம்முடைய நப்சு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருப்பதன் காரணமாக அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூலாக்குகின்றான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இருக்கிறது. ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நேரம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சஹருடைய நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான். சஹருடைய நேரத்தில் எழுந்திருத்து சூரா ஆல இம்ரான்ல கடைசியா உள்ள 10 வசனங்களை ஆயத்திலே ஓதுவது மிகப்பெரிய சிறப்பு. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப் என்ற இறைவசனத்தை ஓதி அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகும் திசையை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி காலையில் சுபு பிறகு சூரிய உதயமாறு கிழக்கு தான் சூரிய உதயமாகும். அந்த நேரம் ரொம்ப வேகமாக மேகங்கள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே வெண்மையாகி கொண்டிருக்கும். அப்புறம் திருப்பி என்ன செய்யும், அது கடைசியாக கருப்பாகும். அப்போது மீண்டும் வெள்ளமையாகும். அதனால் முதலாவது வரக்கூடியது அது பொய் சுபு, அதுக்கு பிறகு வரக்கூடியதுதான் நீண்ட நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெளிச்சத்தை கொடுப்பான். எனவே அதனுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறைவசனத்தை பெருமானாருக்கு ஓதுமாறு சொல்லியிருக்கிறார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப். இரவு பகல் மாறுவதிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. யாருக்கு? அறிவுள்ள மக்கள்களுக்கு. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்ததையும் பூமியை படைத்ததையும் வானம் பூமிக்கு மத்தியில் உண்டான அண்ட சராசரி அனைத்தையும் படைத்ததிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. ஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள், நின்ற நிலையிலே, இருந்த நிலையிலே, படுத்த நிலையிலே திக்ர் செய்வார். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ படைத்த அனைத்தையுமே எதையுமே வீணுக்காக படைக்கவில்லை, என்னையும் வீணுக்காக படைத்திடாதே என்ற நிலையிலே, படைத்த படைப்புகளிலே நம்ம என்னை வீணாக படைத்து விடாதே. அந்த நிலையிலே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீண்ட துஆவையும் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் சொல்லியிருக்கிறான். அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனும் அதுதான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த நேரத்திலே சஹருடைய நேரத்திலே எழுந்திருத்து ஒரு பேரித்தம்பழத்தையாவது சாப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அல்லாஹ் நேசமாகின்றான், பிரியப்படுகிறான். அதே மாதிரி தூய்மையாக இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பிரியப்படுகிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் சுபுவுடைய நேரத்துக்கு முன்னால் அந்த சஹருடைய நேரத்தில் எழுந்திருத்து அதில் தஹஜ்ஜத்துடைய தொழுகை சிறப்பான ஒரு தொழுகை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரமலான் மாதத்திலேயும் சரி ரமலான் மாதம் அல்லாத காலங்களிலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுகிறார்கள். அது தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜத் தொழுகையை பெருமானாருக்கு ஃபர்தாக்கி வைத்திருக்கிறார். தஹஜ்ஜத் தொழுகையை பெருமானாருக்கு ஃபர்தாக்கி வைத்திருக்க நமக்கல்ல. ஆனால் அந்த தொழுகையுடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபியே, நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகையை கூடுதலாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அந்த தொழுகையின் மூலமா உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு கேட்டால் மகாம் இப்ராஹிமிலே மகாம் மஹமூதிலே உங்களை எழுப்புவான் என்று, புகழப்பட்ட இடத்துல எழுப்பான் என்று. அப்ப அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே. உறுதியாக சொல்கிறேன், எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் எந்த கோரிக்கையா இருந்தாலும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா. அந்த நேரத்தில் எழுந்திருத்து தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் 8 ரக்காத்தையும் தொழுது, அதற்கு பிறகு கடைசியில் முடிந்தால் திருத்தொழுகையும் தொழுது அல்லாஹ் இடத்துல துவா செய்து அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அதிகமாக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த நேரத்தை நான் வீணாக்கிவிடக் கூடாது. ரமலானிலே 2 நேரம் நோன்பு திறப்பதற்கு முன்னால் மிக முக்கியமான நேரம். அதே மாதிரி அந்த சஹருடைய நேரத்தில் எழுந்திருத்து அந்த இடத்துல 8 ரக்காத் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்கள் தொழுது அதற்கு பிறகு திருத்தொழுகையும் தொழுது அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக எந்த விதமான தடை இல்லாமல் அங்கீகரிக்கிறான். எனவே அந்த நிலையிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுடைய அருளை பெற அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற இந்த உலகத்திலே சீதேவித்தனமாக நாம் வாழ நம்முடைய காரியங்கள் எல்லாம் இலகுவாக அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய வேண்டும். அதே மாதிரி சஹருடைய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்கிறது. எதா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இந்த ஏசியை நம்ம உபயோகிக்கிறோம். இதுக்கு நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குது. எல்லாத்தையும் கேள்வி கணக்கு இருக்கிறது. வெளியே நடந்தாலும் சரி எந்த ஞாபகத்தை நம்ம அனுபவிச்சாலும் அந்த கேள்வி கணக்கு இருக்கிறது. ஆனால் நோன்பில் உண்ணக்கூடிய உணவுக்கு அது கேள்வி கணக்கு கிடையாது. நோன்பில் சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு இல்லை கேள்வி கணக்கே கிடையாது. அல்லாஹ் தஆலா தள்ளுபடி பண்ணிடுவான். அதே மாதிரி அந்த இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டால் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து தூய்மையான மக்களை ஆக்கி வைக்கிறான். இந்த நிலையை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அந்த வாக்கியத்தை பெற்ற மக்கள்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.